இந்த வீடியோ பார்க்குற எல்லா ஃபியூச்சர் டாக்டர்ஸ்க்கும் எனது அன்பு வணக்கங்கள். நான் சுதர்ஷன் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி சாப்டர் 2 சொல்யூஷன்ஸோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். ஸோ எந்தெந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும், அதே சமயம் டைரக்ட் என்சிஆர்டி லைன்ஸ்லேருந்து எந்தெந்த கொஷின்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க, தென் எந்தெந்த எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் இன்டெக்ஸ்ட் கொஷின்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், அதுக்கப்புறம் புக் பேக் கொஷின்ஸ் எது நம்ம செலக்டிவாக மோஸ்ட் எக்ஸ்பெக்டடாக வரும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் பிகின் திஸ் வீடியோ. ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்டிங் முன்னாடி நான் ஒன்று உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நம்ம கிளாஸ் 11 கெமிஸ்ட்ரியில் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஆர் மோல் கான்செப்ட்னு ஒரு டாபிக் படிச்சிருப்போம். ஸோ அந்த டாப்பிக்கும் இந்த சொல்யூஷன்ஸ் சாப்டர்ஸும் இட் இஸ் கண்டினியூஸ் வித் ஈச் அதர். ஃபஸ்ட் நீங்கள் அந்த சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சொல்யூஷன்ஸ் லெசன் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ ரெண்டுமே இன்டர்லிங்க்டு. நீங்கள் அப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்க சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியில். நம்ம அந்தளவுக்கு ஓரியன்ட்டாக இருக்க முடியாது, ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்போம் மொலாலிட்டி என்ன. பட் இந்த சாப்டர் நீங்கள் படிக்கிறப்ப இதில் இருக்க பேசிக்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணுறப்ப நீங்கள் அந்த கான்செப்ட்ஸ் நல்லா தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க. ஸோ தட் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் மோல் கான்செப்ட் ப்ராப்ளம்ஸ் எடுக்கிறப்ப யூ வில் ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள் ஆஃப்டர் ஹேவிங் அ குட் ரீடிங் த்ரூ திஸ் சாப்டர். இந்த சாப்டர் நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மோல் கான்செப்ட் கொஷின்ஸ்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் உங்ககிட்ட முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ லெட்ஸ் பிகின் திஸ் சாப்டர்ஸ் ரிவ்யூ. லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இந்த சாப்டரில் ரெண்டு விஷயம் முக்கியமாக இருக்குது, ஓல்டு ட்ரெண்ட், நியூ ட்ரெண்ட்னு. ஸோ ஓல்டு ட்ரெண்ட் என்னென்னா, மோஸ்ட்லி நியூமரிக்கல்ஸ் கொஷின் தான் முன்னாடிலாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. லைக் தட் ஒரு நீட் 2017, 18, 16 கூட அப்படியே தான் இருந்தது. பட் 18லேயும் 19லேயும் சரி அந்தளவுக்கு நியூமரிக்கல்ஸ் கேட்குறாம தியரிட்டிக்கல்லே கொஞ்சம் கான்செப்சுவல் ட்ரிக்ஸ் வச்சு கேட்குறாங்க. ஸோ அதனால தான் NCERT பிகம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் திஸ் சாப்டர். ஸோ லெட்ஸ் பிகின் திஸ். நான் அந்த நீங்கள் எதுனா நீங்கள் படிக்க தேவையில்லைங்கிறதுனால டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்குது, தீஸ் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட். திஸ் எக்ஸாம்பிள்ஸ், ஸோ இந்த காமன் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த டேபிளில் இருக்க இந்த காமன் எக்ஸாம்பிள்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். யூ ஹாவ் டு ரீட் இட். ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். நெக்ஸ்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மோல் கான்செப்ட் இது கண்டினியூஸ் வித் ஈச் அதர்னு. ஸோ அந்த டாப்பிக்காக இந்த மாஸ் பர்சன்டேஜ், வால்யூம் பர்சன்டேஜ், தென் mass by volume percentage and parts per million. So these four are very 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 important. இது நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும், அந்தளவுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியம், மோல் ஃப்ராக்ஷன். ஸோ மோல் ஃப்ராக்ஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது இங்கே மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் இந்த சாப்டரோட செகண்ட் ஹாஃபில் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. அதனால் ஜஸ்ட் நீங்கள் ஒரு மேத்தமேட்டிக்கலாக இதை புரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் மோர் தென் எனஃப் ஹியர். நெக்ஸ்ட் இந்த மோல் ஃப்ராக்ஷன் வச்சு ஒரு டைரக்ட் ப்ராப்ளம் AIPMD 2015 கேட்டிருக்காங்க. ஸோ ஹாவ் அ கோ த்ரூ இன் இட். ஓகே, அதுக்கான ஒரு ப்ராப்ளம் தான் இது. மோல் ஃப்ராக்ஷன் பார்த்து நீங்கள் A to Z தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளமில் யூ வில் கேம் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் அபவுட் மோல் ஃப்ராக்ஷன். நீங்கள் இதை எக்ஸாம்பிள் இதில் படித்தாலும் சரி, அப்படி இல்லைனா நிறைய பேரோட குவரிஸ் என்னென்னா, எக்ஸாம்பிள்ஸ் NCERTயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல அந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக புரிய மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா, நான் இதே மாதிரி தான் எனக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருந்தது. நான் ஒரு வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணேன். அதுலேயே ரொம்ப முக்கியமான வெப்சைட்னா tiwariacademy.comனு. ஸோ அங்கே போயிட்டு சாப்டர் 12 கெமிஸ்ட்ரி சொல்யூஷன்ஸ் சாப்டர் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த சாப்டரில் இருக்க எல்லா இன்டெக்ஸ்ட் கொஷின்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கப்புறம் புக் பேக் கொஷின்ஸ் எல்லாத்துக்கான சொல்யூஷன்ஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் ஒரு ஆத்தரோ இல்லை உங்கள் டீச்சரோ யாரோ ஒருத்தர் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அந்த வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ தட் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நிறைய விஷயம் நீங்கள் புதுசாக தெரிஞ்சுக்கலாம் அதுலேருந்து. ஓகே, இல்லை நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, நான் ஃபாலோ பண்ணது அதுங்கனால உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன். tiwariacademy.com, TIWARI academy.com. ஓகே, ஸோ ஹோப் யூ கைஸ் லவ் திஸ். நெக்ஸ்ட் நம்ம போகலாம். மொலாலிட்டி பற்றி ஸோ ஒரு ஓவரால் கொடுத்துருக்காங்க. இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் மொலாலிட்டி, மாஸ் பர்சன்டேஜ், ஸோ இந்த யூனிட்ஸ்லாம் நீட் 2017 கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மொலாலிட்டி கன்வெர்ட் ஆகிடும், உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இன்டெக்ஸ்ட் கொஷின்ஸ், இந்த 5 கொஷின்ஸும் ஃபார்ம்ஸ் த பேசிஸ். இந்த 5 கொஷினும் நீங்கள் ஒட்டுக்கா படித்து பார்த்தீங்கனாலும் சரி, நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலும் சரி, யூ வில் கெட் த ஓவரால் ஐடியா அபவுட் மோல் கான்செப்ட். உங்களுக்கு எல்லாமே நீங்கள் தெரிய வந்துடுங்க. ஆனால் அது கொஞ்சம் நான் சொன்னால் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, பட் நம்ம அதை போடுறப்ப தான் அது நம்ம ரியலைஸ் பண்ணோம் மைண்ட் மூலியமாக. அது சொல்கிறது மூலியமாக தெரிஞ்சுக்க. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் 5 கொஷின் போய் லைனாக போட்டு பாருங்கள். இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் சாப்டரில் இருக்க எல்லா ப்ராப்ளம்ஸும் இப்போ ஒரு பாக்ஸ் இன்டெக்ஸ்ட் கொஷின்ஸ் இருக்குன்னா அந்த 5 ப்ராப்ளமோ 6 ப்ராப்ளமோ ஒட்டுக்கா நீங்கள் லைனாக கண்டினியூஸாக போட்டிங்கனாலும் சரி, இல்லை எக்ஸ்ப்ளனேஷன் படித்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலும் சரி, யூ வில் கெட் சம் ரியலைஸ்
ரியலைசேஷன் இன் யூ, உங்களுக்கே அந்த கான்செப்ட் மனசுக்குள்ளே உணர்ற மாதிரி இருக்கும். அடுத்த தடவை உங்களுக்கு எப்படி வளர்ச்சி கேட்டாலும் நீங்கள் வந்து ட்விஸ்ட் இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உங்களை மைண்டை செட் பண்ணிவிடும். ஸோ தட் இஸ் த வெரி இம்பார்ட்டண்ட் எலமெண்ட் வைல் சால்விங் தீஸ் MCQs. இதோட பெரிய அட்வான்டேஜ் அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் solubility நம்ம போகிறோம். solubility சாலிட் இன் லிக்விட். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். லீ சாட்லியஸ் பிரின்சிபல் தான் ரொம்ப 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 முக்கியம். இதை யூஸ் பண்ணி தான் ஈக்குலிபிரியங்கிற பெரிய சாப்டரே அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் ரொம்ப எல்லா கான்செப்ட்ஸும் வந்து லீ சாட்லியஸ் பிரின்சிபல் யூஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. அடுத்து எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் ரொம்ப முக்கியம். சும்மா ஒரு தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்டுவலுக்காக தான். ஸோ படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஓகே, ஹென்ரிஸ் லா. ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹென்ரி லா வச்சு தான் இந்த சாப்டரே நவுந்திருக்கு. இந்த சாப்டரோட பேசிக் பிரின்சிபலே ஹென்ரிஸ் லா தான். ஃபுல்லாக அதை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்லா தெளிவாக படிச்சிருக்கணும். இப்போ உங்களுக்கு NCERT இதை படிக்க கஷ்டமாக இருக்குன்னா, உங்களுக்கு வேறு ஏதாவது சோர்ஸ் இருக்குன்னா அதில் கூட ஹென்ரிஸ் லா மட்டும் கூட ஸ்பெசிஃபிக்காக எடுத்து படிங்க, இல்லை வீடியோ பாருங்கள். தட் இஸ் மஸ்ட். உங்களுக்கு நிறைய விஷயம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சுக்கணும் இதை பற்றி. Next, we are moving ahead to some problems here. Example 2.4 is very important. ஸோ வந்து நான் எல்லாமே இம்பார்ட்டன்ட் சொல்கிறது காரணம் தான். ஏன்னா சொல்யூஷன்ஸ் இல்லை ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை நமக்கு வெளியில் போய் இந்த சாப்டர் எந்த கொஷின்ஸும் போட தேவையில்ல. நான் சொல்கிறேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கூட அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. NCERTயில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் இன்டெக்ஸ்ட் போட்டாவே இதுவே நம்ம JEE நீட்டில் கேட்குறத விட டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் உங்ககிட்ட ஸ்ட்ரெஸ் பண்ணி திரும்ப சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்கியூபா டைவர்ஸ் பற்றி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. நான் வந்து இதை எவ்ரி இயர் எதிர்பார்க்கலாம். பட் நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் நீங்கள் வந்ததுக்கப்புறம் இதை பற்றி படிப்பீங்க. ஒரு லெசனே இருக்குது ஃபிசியாலஜியில். ஸோ வந்து சூப்பராக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இன்டெக்ஸ்ட் கொஷின்ஸ். அகெயின் 2 questions ஆர் இம்பார்ட்டன்ட். வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் லிக்விட் அண்ட் சொல்யூஷன்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த ரோல்ஸ் லா அப்படிங்கிறது இட்ஸ் அ கண்டினியூவேஷன் ஆஃப் ஹென்ரிஸ் லா வந்து டிரைவ் பண்ண மாதிரி சம்திங் சொல்லுவாங்க இது. ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ் 2007 கேட்டிருக்காங்க. திஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் இந்த கிராஃப். ஸோ இந்த கிராஃப் வந்து எல்லாமே சொல்லிடும். இந்த கிராஃபில் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏதாவது நம்பர் மாற்றியோ இல்லை சம்திங் ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி கூட கிராஃபிக்கல் பேஸ்ட் கொஷின் கேட்கணும்னு நினச்சாங்கன்னா கேட்கலாம். ஸோ தேர் இஸ் அ சான்ஸ் ஃபார் திஸ் ஆல்சோ. நெக்ஸ்ட் திஸ் எக்ஸாம்பிள். இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. பட் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட், இது யாராவது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, பக்கத்தில் இருக்காங்கன்னா சொல்லிக் கொடுத்தாங்க, சரி சூப்பர். இந்த ஒரு கொஷின் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஹென்ரிஸ் லா, ரால்ஸ் லா எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபிங்கர் டிப்பில் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் ரால்ஸ் லா ஹேஸ் அ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஹென்ரிஸ் லா. ஸோ வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் இதெல்லாம் நார்மல் தான், பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் ideal and non-ideal solution. The second most important topic in this chapter is ideal and non-ideal solutions. ஸோ இதில் இருக்க எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நோட்ஸ் எழுதியிருக்கேன். நான் வந்து கிடைச்சா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். சொல்யூஷன்ஸ்க்கும் நான் தேடி பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் non-ideal solutions. ஸோ the graph தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாசிட்டிவ் டிவியேஷன் அது, நெகட்டிவ் டிவியேஷன் அது, எந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் பண்ணணும், எக்ஸாம்பிள்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஆல்கஹால் அப்புறம் எத்தனால், ஸோ அந்த மாதிரி ஆல்கஹால் அப்புறம் அஸ்டிக் ஆசிட், ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன் எது. ஸோ ஏபியோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஃபீச்சர்ஸ் என்ன, வால்யூம் என்ன ஆகும், ஸோ அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப முக்கியம். இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன்ஸ், ஸோ எவ்ரி திங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மோஸ்ட், நான் செகண்ட் மோஸ்ட்டுங்கிறது சொன்னது வந்து ஐடியல் நான் ஐடியல் சொல்யூஷன் நான் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தது. த சுப்ரீம் இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ எல்லாமே எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட், டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட், ஸோ எவ்ரி திங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் வந்து இந்த ப்ரிலிம்ஸ் 2012 வேப்பர் ப்ரெஷர் வச்சு கேட்டிருக்காங்க. ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்லேருந்து இது ஒரு பேசிக்கானது தான். இது யூனிட் 2016லையும் ப்ரிலிம்ஸ் 2007 and 5லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. நெக்ஸ்ட் எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்டில் இந்த கிராஃப். ஸோ இதை தான் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும்னு நினச்சேன். எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்டில் இருக்க இந்த கிராஃபும், அதே சமயம் டிப்ரெஷன் அண்ட் ஃப்ரீசிங் பாயிண்டில் இருக்க அந்த கிராஃபும். ஸோ ஐ வில் ஷோ யூ. ஓகே, ஸோ இந்த கிராஃப், இந்த 2 கிராஃப் தான் இந்த சாப்டர்லே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிராஃபிக்கல் பேஸ் கொஷின்ஸ் கேட்கறதுக்கான சோர்ஸ். ஸோ இந்த 2 கிராஃப் தவிர எந்த கிராஃபும் அவங்க கேட்க மாட்டாங்க அதிகமாக. ஸோ ஹோப் நீங்கள் அந்த 2 கிராஃபும் புரிஞ்சுக்கிட்டு நல்லா படிக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஓகே, ஸோ அதில் வந்து நிறைய பின்னாடி பேசிக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்டில் 2016 and 15 கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, ரீசெண்ட் டைமில் வந்து இவங்க வந்து அதிகமாக ப்ராப்ளம்ஸே கேட்கல, கொஞ்சம் தியரிட்டிக்கல் கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வராமல் நிறையா வந்து இந்த டைமில் வந்து நிறைய நம்ம தியரிட்டிக்கல் ட்விஸ்டட் கொஷின்ஸ் நம்ம படித்தோம்னா இட் இஸ் மோர் ஒர்த் தேன் திஸ். ஓகே, ஸோ டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் 2017 கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த விஷயந்தான் இந்த சாப்டரோட மெயின் திங். ஸோ வந்து டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட் அண்ட் எலிவேஷன் பாயிலிங் பாயிண்ட் ரெண்டையும் கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். ஸோ இந்த இதில் தான் வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க பாருங்களேன். ரிப்பீட்டடாக APMT 2014, 11, 5, 6, 7, 8, 9, 10 ஒரு 6 வருஷம் கண்டினியூஸாக கேட்டிருக்காங்கன்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரீட் இட், ஹாவ் அ கோ த்ரூ இட்.
ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் 9 and 10. தென் ஆஸ்மோசிஸ் அண்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ரொம்ப கம்மி தான், இம்பார்ட்டன்ஸ் இது கம்மி தான். ஸோ வந்து நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை இதில். நெக்ஸ்ட் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் அண்ட் பியூரிஃபிகேஷன். ஸோ திஸ் ஆல்சோ இதெல்லாம் தேவையில்லை, சும்மா ஒரு தியரட்டிக்கல் கான்செப்ட் தான். இது கூட அந்த அளவுக்கு தேவையில்லை. டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப்டர் செஷன் ஐங்கிறது கொஞ்சம் இந்த கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து ஒரு எரர் மாதிரி அதை சரி பண்ணுற மாதிரி ஒரு வாண்ட் ஹாஃப் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாண்ட் ஹாஃப் ஃபேக்டரோட இது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வாண்ட் ஆஃப் ஃபேக்டருங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த இதில். ஸோ வந்து வாண்ட் ஆஃப் ஃபேக்டர் யூஸ் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் டேரெக்டாக கேட்கலாம். தட் இஸ் அ சான்ஸ் ஃபார் அஸ். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் 2.12 அண்ட் 2.13 ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ் இன் திஸ் சாப்டர். நம்ம வந்து முக்கியமான எக்ஸைஸ் சம்ஸ் பார்த்தோம்னா 4th கொஷின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், 5th 6th, அதுக்கப்புறம் 8th 13th 16th 19th 21st அண்ட் 23rd. அப்புறம் இந்த 6 கொஷின் இங்கே கொடுத்துருக்க கண்டினியூஸாக 29 to 35 மடிக்குமே ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கொஷின்ஸில் நீங்கள் போட்டிங்கனாவே நான் சொல்கிறேன் டெஃபினட்டாக யூ வில் கெட் த ஓரியன்டேஷன் அபவுட் திஸ் சாப்டர் கம்ப்ளீட்லி. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாயிரும். ஸோ இதுலேயும் ரொம்ப முக்கியமான கொஷின், இந்த எல்லாத்துலேயுமே ரொம்ப முக்கியமான கொஷின் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 19th and 21st. ஸோ இந்த 2 கொஷினும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டைப் ஆஃப் மாடல் வந்து ஆல்ரெடி கொஷின்ஸ் நிறைய தடவை கேட்டிருக்காங்க, அதனால தான் சொல்கிறேன். 19th to 21st நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இப்போ ஒரு குயிக் ரீகால் நம்ம போனோம்னா சொல்யூஷன் சாப்டரில் லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ஸில் வந்து நமக்கு நிறைய நம்ம கேட்குறது என்னென்னா நியூமரிக்கல்ஸ் கேட்டிருந்தாங்க. பட் நவடேஸ் வந்து தே ஆர் ஆஸ்கிங் தியரிட்டிக்கல் அண்ட் கான்செப்சுவல் இருக்குது. ஸோ நம்ம என்ன படிக்கணும், எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் இன்டெக்ஸ் கொஷின்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து புக் பேக் கொஷின்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் ஒரு சில ட்விஸ்டர்ஸ்லாம் இருக்குது. அந்த வாண்ட் ஹாஃப் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம், லீச் அட்லியஸ் பிரின்சிபல் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஹென்ரிஸ்லா, ரோல்ஸ்லா, எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட், டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். ஸோ தீஸ் திங்ஸ் கான்ஸ்டிடியூட் த சொல்யூஷன்ஸ் சாப்டர் கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி. Hope you guys loved this video and thank you all. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா hit the like button. யார் யாருக்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு தெரியுமோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். So hope you guys help this video. Thank you all. Bye.